எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பச்சை பட்டாணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை பட்டாணி ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்தாச்சு. அதை தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்தாச்சு. தோலை உரித்து எடுத்துட்டு அதை ஒரு தட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கழுவிட்டு அதை எடுத்து 3 லிட்டர் குக்கரில் போட்டாச்சு. அது நல்லா பிச்சு தோலை உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க அளவுக்கு ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துட்டு அதை அந்த அதில் ஊற்றிடுங்க. அதை அந்த இதில் பச்சை பட்டாணியில் அதுக்கப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே மீடியத்தில் வைங்க. மீடியத்தில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து திறந்து பாருங்கள். லேசாக தண்ணியாக இருக்குது. இதில் உடனே திரும்பி ஒரு கதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சுட வச்சுட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பொரியல். இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ சைவ முட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்னா சேர்த்து சமைக்கலான்னு பார்க்கலாம். அது கடலை மாவு 64 கிராம் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு. அதுக்கப்புறம் வெங்காயம் 45 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இதுதான் பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கிளறி எடுத்துக்கோங்க. உப்பு அதுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கரைச்சி எடுத்து தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா வெந்ததுக்கப்புறம் 2வது பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுருங்க. அவசரமாக டக்குன்னு ஒரு சமையல் சமைக்கணுங்கிறதுக்கு இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.